அடுத்தபடியாக ஜமால் இனாயத்துடைய மகனார் ஜமால் ஆரிஃபின் சர்க்கார் திபரா அவர்களுடைய மகனார் தலீல் ஆரிஃபின் ஹஜ்ரத் ரவுஃப் இஷா والصلاة والسلام على نبي الله. قال الله تعالى في شأن حبيب الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக பிறக்க வைத்து அதிலும் குறிப்பாக நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஒரு நபராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அதற்குண்டான பெருமையும் அல்லாஹ் தந்தரவு புரிந்தார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் பொருந்திய உயிரின் மேலான சுஜாதா மேலும் கலப்பாக்களை நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் சஃபியத்தும் இறங்கட்டும். அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். பெய்தினாகிக்கூடிய மூத்த பிள்ளைகள் சூரத்தன் சீனத்தன் அல்லாஹ் தாலா சூரத்தாலும் சரி, அதே போல் சரித்திரத்தாலும் சரி பெய்திநாயகமாகவே பாடப்படுகிறார்கள். குறிப்பாக பிறரை மதிக்கக்கூடியவர்கள், உலமாக்களை மதிக்கக்கூடியவர்கள், உலகாக்களை மதிக்கக்கூடிய என் போன்ற சிறியவர்களை மதிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களின் உயர்ந்த குணத்தை அல்லாஹ் அவர்கள் மாத்தினிலே உள்ளரங்கத்தில் இஹ்லாஸாக வாழ்வதன் காரணத்தினால்தான் அவருடைய புத்தகங்களும் உலமாக்களாக, முதர்ரிஸ்களாக, வாயில்களாக, ஷாயிர்களாக, ஆஷிகளாக ஆளுகிறார். صلوا على النبي. سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியவர்களே, பொதுவாக பையனாகக்கூடிய அல்லாஹ் அவர்களை உயர்ந்த மகாமில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அவர்களை
தாழ்வாக பார்ப்பது நம்முடைய ஈமானின் முறையாகத்தான் சொல்ல வேண்டும். ஷேக் நாயகம் அவர்கள் வியாபாரப்படுத்துவார்கள். அவர்களுடைய பிள்ளைகளை சாதாரணமாக சொல்லக்கூடாது. ஒரு லம்மகால ஒரு வினாடியில தன் தவஜை கொண்டு மாற்றிடுவார் என்பதாக அந்த அளவு அவர்கள் நான்கு பற்றி வழி வச்சிருந்தார். அவர்கள் சொன்னதின் அடிப்படையில அவருடைய அந்தஸ்து மஜ்லிஸ் எல்லாம் சின்னதாக ஆரம்பிச்சாங்க. போக 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 பெருசாக அல்லாஹ்வுடைய குதிரத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. பொதுவாக அல்லாஹ்வை நெருங்க கூடியவர்கள் அல்லாஹ் யாரும் செய்யும் ஆரம்பத்தில் சொற்பமாகத்தான் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய சொன்னதான் காலையில கூட ஆலிம் வந்தாங்க. அதான் இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன அல்லாஹ் கிரயம் செய்து கொள்கிறான். வாய்க்கிறான். மோமினான அடியார்கள் அவருடைய சுமையை கல்வியை யார் யாரெல்லாம் பையை செய்கிறாங்களோ விற்கிறாங்களோ அவருக்கு வாய்க்கிறாங்க. இந்த ஆயத்தை சொல்லி ஆவணப்படுத்துறேன். மினல் முஃமினீன என்ற ஆயத்திலே முஃமின் என்ற பாதியா எல்லா முஃமினையும் வாங்க மாட்டாங்க. சில முஃமின்கள் தான் அல்லாஹ் மட்டும் அதான் பயிர் பெற்ற மக்கள் உலகத்துல கண்டிப்பாங்க. சத்தம்தான் பயிர் பெறாத மக்கள் நிறையா இருக்காங்க. அதனால அவர்களும் தவறாக நினைத்து விட முடியாது. அவர்கள் நல்ல முறையை கொண்டு சோனவதியை அழைத்து கொள்ளலாம். பையத்தை எதற்காக ஷேர் பையத்தை தரியத்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவருடைய சந்தோஷத்தை பெறுவதற்காக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய அடியார்கள் பல விதமாக இருக்கிறார்கள். சிலர்கள் அவுராதுகளை கொண்டு வகைப்பாக்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். சிலர்கள் ஒழுங்குமுறை கொண்டு ஞானங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவார்கள். நம்ம நாளைக்கு முன்னாடி கூட மிஸ்கின் விநாயகத்துல்லாஹ் ஜாலரா அஜ்மீர் ஷரீஃப் போயிருந்தோம். எங்கள் மாமாவோட நான் மசாவை பார்த்துட்டேன். சஹாரப்பூர் அதை பார்த்துட்டு வந்தோம். தேவபந்தில் மசா கிதாப்லாம் வாங்கி பல அவளியாக்கள் ஜிதித் அல்ஃபசானி பாகிஸ்தானுடைய பாடல்கள் இருக்காங்க. அவங்களாம் சந்திச்சுட்டு வரும்போது இக்ரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேகுல் ஹதீஸ் அவங்களுடைய மரபுடைய சஹாரப்பூர் 90 வயசுல உட்கார்ந்துருக்காங்க. வயது முடிந்தவர்களாக இருக்கிறார். அநேக முறியீடுகள் அவர்கள் சூழ்ந்திருக்கிறார். பஜிருக்கு பிறகு அவரார்கள் ஓதப்படுகிறது. கதவை தாளிக்கப்படும் கூட்டிக் கொண்டு ஓதுறாங்க. முஸ்கீனும் முன்னாடியே போயாச்சு. அவங்களை சந்திக்க முலாக்கா செய்கின்ற ஆசை ஆக்கில் சாப் என்பதாக சொன்னார். சார்புடைய ஆசையும் சாவுடைய நாசை 1.5 மணி நேரம் எதிர்த்து இருட்டில் லைட் ஆஃப் பண்ணி சுத்தமா இருந்தது. யார் முகமும் தெரியாது. ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு சாயா கொடுக்குறாங்க, பிஸ்கட் கொடுக்குறாங்க. அதுவும் இருந்தது தான். சாயா உள்ள ஈ விழுந்துருக்கா எறும்பு இருக்கா ஒண்ணுமே தெரியாது. இருட்டிலே குடிச்சிட்டு திகர் செய்யும். முன்னாடி உட்காந்துருக்காங்க. கடைசியில் அவர்களையும் முசாஃபா செஞ்சுட்டு வந்து இருட்டில் தான் முகத்தை பார்க்க முடியும். இருட்டிலே போயிட்டு இருட்டிலே அல்லாஹ் யாரும் செஞ்சுட்டு இருட்டிலே வந்தாச்சு. ஏன்னு சொன்னா அந்த காலத்துல நைட் ஆஃப் பண்ணி சிக்கர் செய்யறதுக்கு ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் பெரிய எடுத்துலாம் இருட்டுல சிக்கர் செய்யறாங்க. உலமாக்கவே செய்யறாங்க. தேவபுத்தரி உலமாக்கவே இருட்டுல சிக்கர் செய்யறாங்க. மார்க்கத்தை படிக்காதனால மக்கள் பகைமையை வளர்த்து முடியறாங்க. அல்லாஹ் சுஆதாஹு லிமா ஜஹில் புரியலன்னா அது விரோதி ஆயிடும். அந்த மார்க்கத்தை படிக்க ஒரு மனுஷன் முழுசா மார்க்கத்தை படிச்சான் யாருக்கும் விரோதி ஆகும்.
அதனால தான் ஆவுலியாக்கள் சோஃபியாக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு முழுசா இஜ்மாலி இல்ம அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தாங்க. தஃசீரன் தராவிட்டாலும் இஜ்மா அல்லாஹ். அதனால தான் அவர்களுக்கு துஷ்மன்கள் இருக்காங்க. அவர்களை பார்த்து துஷ்மன்கள் இருக்கும். இவர்கள் யாரையும் துஷ்மனாக நினைக்க மாட்டாங்க, விரோதியாக நினைக்க மாட்டாங்க. ஆகவே அவராதகளை கொண்டு சில மகான்கள் 1.5 மணி நேரம் உட்கார முடியுமா நம்மளால? கண்ண மூடி கண்ணா தோணும் தூக்கம். அவங்க அது அழகா கைஃபியத்தா ஜஸ்பாத்தா ஜிக்ர் செய்யறாங்க. ஆச்சரியமா இருந்துச்சு. ஜிக்ர லிசானி நாவால் செய்யக்கூடிய ஜிக்ரை கொண்டு பூஞ்சா மக்காவும் இறந்து மக்காவுக்கும் போறாங்க. அதை நாம் மறுக்க முடியாது. அவர்களே அல்லாஹ் உலகத்துல வச்சிருக்கிறான். அதனால நமக்கு அசாபகம் தள்ளிப்போம். அவங்க செய்யற ஜிக்ர்னால அசாபகம் தள்ளி. நம்முடைய சுலு, நம்முடைய பாதை, இருக்கிற கல்வி, குலத்தால் ஊகானல்ல அறியாமல் விஷயக்கூடிய ஒரு உயர்ந்த மகாம் அல்ல. ஆகவே இந்த சில்சிலாவில் நாம வந்துட்டோம். சர்க்கார் கிப்லா ஃபைசானி ஷா, ஃபைசானுல்லா ஷா அவங்க கையில பயிர் வாங்கிட்டோம். நாம் எப்படி முன்னேறுவது, எப்படி மேல போகுவது என்பதை ஒவ்வொரு முறையும் யோசிக்கணும். எவ்வாறு பணக்காரன் காசு கொஞ்சம் கையில வந்தா இன்னும் எப்படி முன்னேற்றத்தை அடைவது என்பதா யோசிச்சுட்டே இருப்பான். பாலுமாக யோசிக்கும். நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறேன், நாளைக்கு என்ன சம்பாதிக்கிறேன், யார் யார்கிட்ட பேசுறது, மீட்டிங் போடுறான், அதுக்கு தனி ஹால், மீட்டிங் போடுறான், பிசினஸை தற்கையாத்துல கொண்டு வருவதற்காக. அதே போல மீட்டிங் போறக்கூடிய ஒரு இடம் தான் காண்க. நம்முடைய ரூஹை எப்படி மேல கொண்டு போகுது, நம்முடைய கல்வை எப்படி மேல கொண்டு போகுது, நம்முடைய சிறுவை எப்படி தகலையாசியா நூறால் நாம் நம்மை நிரப்புவது எப்படி என்பதை மீட்டிங் போடக்கூடிய ஒரு இடம் தான் காண்க. ஆகவே இந்த காண்காவுக்கு அடிக்கடி வந்து போகும். காரணம், இவர்கள் இந்த காண்காவுக்கு பேர் கலிமா ஹால் என்பதாக வச்சுட்டாங்க. கலிமா சொல்லுங்க, அவங்க பேர் ஞாபகம் வச்சு எல்லா ஹால் அவங்க வச்சிருக்காங்க. ரஹ்மானி ஹால், ரஹீமி ஹால், 3 ஹால் அவங்க வச்சிருக்காங்க. பைது நாயகம் கலிமா பத்தி பேசுறதுனால கலிமா ஹால் என்பதாக வச்சுட்டாங்க. உயர்ந்த பேரை வச்சிருக்காங்க. அவர் தான் பைதான் நல்லா வெளிப்படுத்தும். கலிமா இருக்கே சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் தனது திருமறையில ஞாபகம் கொடுக்கும் போது அல்சமஹும் கலிமத்தல் தக்வா, இந்த உம்மத்திற்கு தக்வாவுடைய கலிமாவை லா இலாஹ இல்லல்லாஹ்வை நான் அவசியமாக்குறேன். அவரை விட்டு பிரிக்கவே முடியாது, அவரை விட்டும் பிரிக்கவே முடியாது. அது சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னான், வகானு அஹக்க பிஹா வஅஹலஹா. இந்த உம்மத் எப்படிப்பட்ட உம்மத் தெரியுமா? இந்த கலிமாவுக்கு தகுதி மிக்கவர்கள் உம்மத். கலிமாவுக்கு தகுதி மிக்கவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்த கலிமாவை உடையவர்கள் இந்த உம்மத். கலிமாவுடைய காந்தான், கலிமாவுக்கு சொந்தம் கொண்டாடக்கூடிய இந்த ஆயத்தை சொல்லி ஷேக் நாயகம் சொல்றாங்க, முந்தைய உம்மத்தார்கள்ல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சொல்ல முடியாது, ஒரு தடவை சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த உம்மத்தில் அல்லாஹ் தஆலா அது அல்லாஹ் இலகுவாக்கி மர்கஸே குல் லா கைருடைய மர்கஸ் கலிமா. அதை நாம அறிஞ்சோம், புரிஞ்சோம், ஷேக்கிட்ட படிச்சுக்கிட்டோம், எல்லா கைரும் சகோதரத்தான் ஈஸியா. அதான் அல்லாஹ் ரப்ப ஸுல் ஜலால் தனது திருமறையை ஞாபகப்படுத்தும் அல்லாஹ் சொல்றான், அம்மாமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அம்மாமன் ஆதா வத்தகா வஸத்தக பில் ஹுஸ்னா. ஒவ்வொரு ஷைக்கு உண்டான ஹக்கை கொடுத்தவன். ஒரு ஷைக்கு என்னென்ன உரிமையோ, ஒரு வஸ்துக்கு என்னென்ன உரிமையோ உரிமையை கொடுத்தான். கையுடைய ஹக்கை என்ன கொடுத்தான், கண்ணுடைய ஹக்கு என்ன கொடுத்தான், காதுடைய ஹக்கு என்ன கொடுத்தான், நாவுடைய ஹக்கு என்ன கொடுத்தான், உதருடைய ஹக்கு என்ன கொடுத்தான், பல்லுடைய ஹக்கு என்ன கொடுத்தான். ஒவ்வொரு உறுப்பாளா பார்க்கக்கூடியவர்கள் அவடியா நாதாக்கள் அல்லடியா. ஆகவே தான் இந்த உறுப்பாளர் அல்லாஹ் சாட்சி சொல்லக்கூடியதான் ஆகிட்டான். மறுமை ஒவ்வொரு உறுப்பு நமக்கு பாதமா சாட்சி சொல்லும்.
இதை வச்சுதான் மகான்கள் பயப்படுறாங்க. அதால்தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு தப்பு செஞ்சேன்னா அந்த இடம் உனக்கு பாதமா சாட்சி செய்யும். அதனால அந்த இடத்துல உட்கார்ந்து நல்ல அமல் செஞ்சிரு, செஞ்சுட்ட உனக்கு பாதகமா சொல்லாரு, நல்ல அமல் செஞ்சு. அதான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பைத்துல் மால பங்கீடு செய்த பிறகு கிஸ்மத்துடைய கனிமத்துடைய பொருள்லாம் அது பங்கீடு செஞ்சு முடிச்ச பிறகு அந்த குடோனை கூட்டி கொண்டு 2 ரக்காத் சொல்லுவாங்க. அந்த காலியான குடோன், ஓ பைத்துல் மாலே அல்லாஹ்வுடைய பாதையில் நிறைய காசு பணம் வந்துச்சு, பொருள்கள் வந்துச்சு. ஓ விருப்பத்தின் அல்லாஹ் விருப்பத்தின் அடிப்படையில் நம்ம பங்கீடு செய்யும், பாதமா சாட்சி சொல்லிடாதே. அதனால 2 ரக்காத் சொல்லுவாங்க, பயந்து சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ்வை அவர்கள் தரிசித்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் பயந்தார். நமக்கு அல்லாஹ்வுடைய சமூகத்துல மாட்டிக்கோமோ, இந்த வசூல் மாட்டிக்கோமோ, அந்த வசூல் மாட்டிக்கோமோ, பயந்தார்கள் நினைக்கிறார். நல்லடியா. ஆகவே நாம யோசிக்கணும், இந்த கலிமா ஹால்ல நம்முடைய பார்வையில கலிமா வரணும், நம்முடைய சிந்தனைகள்ல கலிமா வரணும், நம்முடைய நாவுல கலிமா வரணும், நம்முடைய உள்ளங்கள்ல கலிமா வந்துச்சு. பைசினாயுடைய கவனம் திரும்பிடும், அவருடைய சிந்தனையை திரும்பிடும். ஏன்னா இந்த ஊர்ல அவங்க எவ்வளவு இக்கட்டான நிலையில வாழ்ந்தார். ஊர் மக்களை அனுசரித்த வண்ணம், அவர்களை அழைத்த வண்ணம் கலிமாவுடைய அதாவது குத்துபாவை அதனுடைய பயானை மக்களுக்கு முன்னால் பகிரங்கமாக சொல்வார். பலா யகாஃபூன லௌமத்த லாயிம், பணிக்கக்கூடிய பழிப்பை பயப்படாமல் சொன்னவர்கள். அதனால அவர்களுடைய மஸ்லக் கலிமா பத்தி சொல்றாங்க, சதா கலிமா பத்தி கலிமா பத்தி பேசிட்டு என்னங்க இருக்கு அந்த கலிமாவுல, என்ன இருக்கு யோசிக்கணும். கலிமாவுல என்ன இருக்கு? அல்லாஹ் தஆலா பல சுவைகளை அல்லாஹ் வச்சிருக்கான், பல சுவைகளை வச்சிருக்கான். ஒரே கலிமா தான் 1,00,000 சுற்றி நபிமார்கள் சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே கலிமா தான், மாத்தினாங்களா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே கலிமா தான், மாத்தினாங்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே கலிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரே கலிமா. இப்ப நாங்க 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இந்த பாகிஸ்தான் பார்டர்ல சரஹிந்த் பக்கத்துல 9 நபிமார்கள் ஜியாரத் பண்ணோம். அது ரிவாயத் பிரகாரம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பனா இருக்கிறாங்க என்பதாக பெரிய மகான்கள் எல்லாம் முஜ்தத் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதுல 9 நபிமார்கள் அனுப்பனா இருக்கிறாங்க, அடங்கியிருக்காங்க. அவங்களை ஜியாரத். அப்ப நபிமார்கள் எல்லாம் ஒரே கலிமா தான் சொன்னாங்க. ஒரே கலிமா சொல்லும் போது எப்படி அவங்க இனிச்சிச்சு, எப்படி டேஸ்டா இருந்துச்சு யோசிக்கணும். நம்ம வீட்டுல டெய்லி இட்லி போட்டா கொண்டாட்டி ஓஞ்சி ஒரு அரை வைக்கும், புரிஞ்சா இல்லையா? டெய்லி சோறு வச்சா ஓங்கி அரை வைக்கும். மாற்றி மாற்றி செய்யணுமா இல்லையா? மாற்றி மாற்றி செஞ்சா தான் டேஸ்டா இருக்கும். அல்ல ஆளும் ஒத்தவையும் உலகண்டாவே மாறிக்கிட்டே இருக்கு, உலகண்டாவே மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ தன் மனைவி ஒரே ட்ரெஸ்ஸை விட்டிருக்கான், விட்டு ஓடுவான் புருஷன், புரிஞ்சா எப்போ ஒரே ட்ரெஸ் விட்டு ஓடிவிடுவான். மாறிக்கிட்டே இருக்கு. அதே போல ஒரே உணவு தான் மாறி, ஒரே உணவு தான் சலிச்சு போயிடும், சாப்பிட்றதுக்கு ஆசை வர. ஒரே உணவு எப்படி சாப்பிட முடியும்? இப்போ 1,00,000 சுற்ற நபிமார்கள் ஒரே கலிமாவை சொன்னாங்களே, என்ன இன்பத்தை பெற்றாங்க அவங்க, என்ன டேஸ்ட லெசத்தை பெற்றாங்க. ஆகையா யோசிக்கிறேன், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தனித்தனி டேஸ்டே எல்லாம் கொடுத்தாங்க. மஷரபே ஆதமி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனி டேஸ்டே எல்லாம் கொடுத்தாங்க. மஷரபே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தனி டேஸ்டை கொடுத்தாங்க. மஷ்ரபே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தனி லஸ்ஸத்தை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தனி லஸ்ஸத்தை கொடுத்தார். பூரா லஸ்ஸத்தையும் 1,00,000 சொச்ச நபிமார்களுக்கு என்னென்ன இன்பத்தை அந்த கலிமாவில் அல்லாஹ் கொடுத்தானோ அவ்வளவு இன்பத்தையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இவர்களை கொண்டுதான் அந்த லஸ்ஸாக்கள் பங்கிடப்பட்டுச்சு, அந்த இன்பங்கள் பங்கிடப்பட்டுச்சு. உதாரணமா நான் சொல்றேன் பாரு, ஒரே ஒரு வசூல் தான். உதாரணமா கடல் பாசி எடுத்துங்க. கடல் பாசி நாமெல்லாம் சாப்பிடும், சில ஊர்ல வேற பேர், மலேசியால வேற பேர், இந்த ராம்நாடு பக்கமெல்லாம் வேற பேர். கடல் பாசின்னு தெரியாது, கக்கரிக்கா பக்கரிக்காம்பா, அது என்ன பேரு தெரியல. ஆகர்கா, ஆக்ரா நாங்க வாயில வருது, ஆகர்கா பல பேர் வச்சிருக்காங்க. அந்த கடல் பாசி நம்ம வீட்டுல ஒரு மாதிரியே செய்யறாங்க, இதே ராம்நாட்டுல போன ஒரு மாதிரியே செய்யறாங்க.
அதே கடல் பாசி தான். திருச்சியில போனா ஒரு மாதிரியே செய்றேன், அதே கடல் பாசி தென்காசில மாதிரியே செய்றேன். எப்படி மாற்றி மாற்றி செய்றாங்க? சமையல்கார வேலை. அதே போல ஒரே களிமா தான். அந்த ஒரே களிமாவை சமைக்கக்கூடியவர்கள் பலர்களாக வந்துட்டே இருப்பாங்க. மூசாவாக வருவாங்க, ஈசாவா வருவாங்க, ஆதமா வருவாங்க, பைலியா வருவாங்க, ஜமாலியா வருவாங்க, ரஃபீக்கியா வருவாங்க. பல விதத்துல சமைப்பாங்க. யார் யாருக்கு எந்த டேஸ்டோ அங்க விழுந்துருவாங்க. யார் யாருக்கு எந்த டேஸ்டோ அங்க விழுந்துருவாங்க. ஆக நாமும் டேஸ்ட் அனுபவிக்கல. இந்த தரீகா ஒரு சடங்கா பண்ணும், சடங்கா பண்ணும். அலியும் கரமல்லாஹு வஜஹு சொல்றாங்க, சைபகி அலன்னாசி ஜமான், கூடிய சீக்கிரத்துல ஒரு காலம் வரும், லா யாத்தி மினல் இஸ்லாம் இல்லா ரஸ்ம், இஸ்லாத்துல சடங்கை தேவை ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு கூட அந்த ஹதீஸ் கூட ஞாபகப்படுத்துறாங்க. அதான் சடங்கா போயிடுச்சு. தொழுகை சடங்கு, நமக்கு நோம்பு சடங்கு, ஜகாத்து சடங்கு, ஹஜ்ஜு சடங்கு. ஏன் சடங்கா போச்சு? அதுல என்ன உள்ள இருக்கு? அதுல உண்டான சுரார் என்ன புரியலையே நமக்கு. அல்லாஹு அக்பர் என்னங்க உள்ள இருக்கு? சுபஹானக அல்லாஹும்ம என்னங்க இருக்கு? வபிஹம்திக என்னங்க இருக்கு? வதஆலா ஜத்துக்கு என்னங்க இருக்கு? பொட்டத்தை வாங்கிட்டு வந்த கடையில இருந்து பிரியாணி பொட்டத்தை பிரிக்காம வச்சிருந்து சாப்பிட்டோம் ஆக முடியுமா? பொட்டத்தை பிரிச்சு பார்க்கணுமா இல்லையா? வாங்கிட்டு வந்து மல்லிகை ஜாமா வாங்கிட்டு வந்தா பிரிச்சா தானே அனுபவிக்க முடியும். அல்லாஹ் பொட்டலமா கொடுத்துட்டான். அல்பால்கள் பூராவும், வார்த்தைகள் பூராவும் பொட்டலம். அது பை எல்லாம் பையில போட்டு கொடுத்துட்டான். அதுல உள்ள என்ன இருக்கு? ஏன் பிரிக்கல? நாம எப்ப பிரிக்கிறது? பிரித்தவர்கள் பைதினாய், நமக்கு பிரித்து காட்டியவர்கள். சுபஹானக அல்லாஹுன்னா என்ன, அல்லாஹு அக்பர்னா என்ன, அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, பிரிச்சு பிரிச்சு காட்டுறாங்க. ஆகவே யோசிக்கணும். அவருடைய ஹஸனாத்துகளை மறக்கவே முடியாது. அவருடைய ஹஸனாத்தை வானம் மறக்கல, அவருடைய ஹஸனாத்தை பூமி மறக்கல, அவருடைய ஹஸனாத்தை அந்த ஊடு மறக்கல, அவருடைய ஹஸனாத்தை அந்த கதவு மறக்கல, கான்காவுடைய கதவு மறக்கல, அவருடைய ஹஸனாத்தை அவருடைய பிள்ளைகள் மறக்க முடியாது, அவருடைய பேர பிள்ளைகள் மறக்க முடியாது. ஆனா நாம மறந்துட்டு இருப்பாங்க. அவருடைய ஹஸானை நினைச்சு நாம என்ன சுக்ரியா செஞ்சாலும் என்ன நன்றி செலுத்தினாலும் பத்தாது பத்தாது. அதான் ஒரு சூஃபி சொல்றாங்க, ஷேக்குக்கு என் தோலை உரித்து செப்பலாக நாளையா சேர்ந்து போட்டாலும் பத்தா கூட ஷேக்குடைய அட்டை அதான் செய்ய முடியாது போயிட்டாங்க. ஆகவே நாம யோசிக்கணும், இது எப்பங்க ஹஸானா தெரியும்? அனுபவிங்க ஹஸானா தெரியும், உபகாரமா தெரியும், அனுபவிக்க உபகாரமாக தெரியும். ஆக யோசிக்கணும். அல்லாஹ் கலிமாவுடைய ஹால்ல அல்லாஹ் தஆலா ஒன்று சேரும். இப்ப கலிமானா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பையத் வாங்கும்போது ஷேக் சொல்லி தராங்க, சொல்லுப்பா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ஷேக்க பார்த்து சொல்லுப்பா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லுப்பா. அவரு சொல்லி கொடுறாரு, பார்த்து சொல்லி கொடுறாரு. ஏன் பார்த்து சொல்ல சொல்றாங்க? ஏன் கலிமா சொல்ல சொல்றாங்க? ஏங்க முஸ்லிம் கிடையாதா? ஏற்கனவே காஃபிரா இருக்கோமா? எதுக்கு பார்த்து சொல்ல சொல்றாங்க? யோசிக்கலாம். அல்லாஹ் தஆலா முரீதுகளை ஷேக்க பார்த்து சொல்வதின் மூலமா அல்லாஹ் முஷாஹதாவுடைய மகாம் அல்லாஹ் இன்கிஷாப் செய்யறான். ஷேக் ஐன ஹக்காக இருந்து ஹக்கா பார்த்து சொல்லு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு. சொல்லு, ஹக்கா பார்த்து சொல். அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துல, ஷேக்குடைய சூரத்துல இருக்கக்கூடிய ஹக் இன்கார் செய்ய மாட்டான். கபர்ல அரவணைச்சுப்பான், கலிமா சொன்ன ஜமாத்தில். மஹ்ஷர்ல அரவணைச்சுப்பான், ஜன்னத்துல அரவணைச்சுப்பான். அதான் ஷேக் நாயக் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வசூலையும் பார்த்து கலிமா சொல்லு, அந்த வசூல ஹக்கு இருக்குன்னு சொல்லு, அந்த வசூலுக்கு சாட்சியா அல்லாஹ் அந்த சூரத்துல சாட்சியா வந்துடுவான். ஹஜ்ருல் அஸ்வத ஹஜ்ஜிக்கு போறேங்க, உமரா செய்ய போறேங்க, ஹஜ்ஜி செய்ய போறேங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல போய் முத்தமிடுறேங்க. என்ன முத்தமிடுறது? ஷேக் நாயக் சொல்லுவாங்க. அது நபி அவர்கள் சொல்றாங்க, அல் ஹஜரு யமீனுல்லாஹி ஃபில் ஆர்லி, பூமியில அல்லாஹ்வுடைய வலது கரம் அது. அந்த வலது கரத்துல போய் கலிமா ஷஹாதத்தை கொடுத்துரு, 1000 ஷைத்தானை செஞ்சாலும் புடுங்க முடியாது, கலிமா 1000 நஃப்ஸ் ஒன்று செஞ்சாலும் புடுங்க முடியாது என்பதாக உடைய எஜமான் அவர்கள் ஞாபகப்படுத்துறாங்க. திருக்கலிமா அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு வஸ்துவும் இலாஹ் இல்லை என்பதாக நமக்கு கலிமா போதிக்கும். இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? அதனால தான் நிறைய பேர் சொல்றதை விட்டுட்டாங்க. ஷேக்கு சொன்ன அவராதையும் விட்டுறாங்க. 100 தடவை ஓது, அது 200 தடவை ஓது, அது 300 தடவை ஓது. அந்த கலிமாவுடைய அகமியத்தை விலகி ஓத சொல்றாங்க, அதையும் விட்டுறாங்க.
குறிப்பாக முரீதுகள் ஷேக் சொன்ன அவுராதுகளை விடக்கூடாது. எந்த அளவு நீங்க விடாம ஓதுறங்களோ அந்த அளவு உங்களுக்கும் ஷேக்குக்கும் மத்தியில் தொடர்பு அதிகமாகும், உங்களுக்கும் ரசூலுக்கும் மத்தியில் தொடர்பு அதிகமாகும், உங்களுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் தொடர்பு அதிகமாகும். வல்லாஹி இல்ல அல்லாஹி சத்தியமா அடிச்சு சொல்றேன், செஞ்சு பாருங்க. அவுராது அவங்க எங்க கொண்டு போது பாருங்க, படிப்படியா அவங்க மேல கொண்டு போயிட்டே இருக்கும். அதான் மகான்கள் சொல்றாங்க, மல்லா விருதலகு படா வாரிதலகு. எவன் ஷேக்கு சொன்ன அவுராத ஓதுரி அவன் கல்புல வாரிதாட்டு வர்றாரு. கல்புல சைத்தானுடைய ஹதராத்கள் வசாவிசாத்கள் தான் கல்புல வரும், நப்சுடைய ஹதராத்துகள் தான் வரும். அதனால ஷேக் சொன்னேன் அவுராதுகளை ஓதிட்டு வாங்க. அதுல எல்லாம் பறக்கத்து வச்சிருக்காங்க. அது டேப்லெட் மாதிரி, அது ஒரு மாத்திரை மாதிரி, லாஹிரி மாத்திரை. அதை ஓதிட்டு வாங்க, இன்னும் தரப்பியா முன்னேற்றத்தை அல்லாஹ் தருவான். ஆகவே இப்ப கனிமா நாம ஓதுறதை விட்டுட்டோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு வஸ்துவும் இலாஹ் இல்லை என்பதாக நாமும் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஷேக்குக்கு முன்னால சொல்லிட்டோம். இது என்ன நமக்கு பிரயோஜனம், இதுல என்ன இன்பம், இதுல என்ன பலன் இருக்குது, இதுல என்ன லாபம் இருக்கு? ஏன் வழங்கல நாம லாபம் தரும்னு குர்ஆன் சொல்லிடுச்சு. ஷேகுமார்கள் சொல்லுங்க, ரசூல் சொல்லுங்க, குர்ஆனே சொல்லிடுச்சு, அல்லாஹ்வே சொல்லிட்டா இதுல லாபம் இருக்கு. இதுல லாபம் இருக்கு. கடை வச்சா லாபம், பிசினஸ் செஞ்சா லாபம், வியாபாரம் செஞ்சா லாபம், தொழில் செஞ்சா லாபம், உத்தியோகம் செஞ்சா லாபம், விவசாயம் செஞ்சா லாபம். இதுல தான் நம்ம லாபத்தை பார்க்கணும். கலிமால லாபம் என்று அல்லாஹ் சொல்றானே, மஸலு கலிமத்தின் தய்யிபா, மஸலு கலிமத்தின் தய்யிபா. இந்த மனமான கலிமாவின் உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். கலிமத்துன் தய்யிபா, மனமான கலிமான என்ன? கலிமா விளங்கிட்டாங்க, வாழ்க்கை மனமா மனம் வீசும் வாழ்க்கை. யார் நம்மளை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, எவன் நம்மளை பார்த்து சிரிச்சாலும் சரி சிரிக்காவிட்டாலும் சரி, எவன் நம்மளை பார்த்து திட்டாலும் சரி திட்டாவிட்டாலும் சரி, குஷிஷே குசர்னா சந்தோஷமாக வாழலாம். நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். யாருடைய தயவு நம்பி இருக்காரு, சந்தோஷமாக இருக்கும். இது சுரூரே அசலி என்பதாக சொல்றாங்க. தரியக்கத்துடைய பாஷையில் நிரந்தர சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளலாம். பாக்கி உண்டான சந்தோஷங்கள் எல்லாம் சுரூரே கனாயி, அழியக்கூடிய சந்தோஷங்கள். மனைவி கொண்டு உண்டான சந்தோஷம் அழிஞ்சு போயிடும் ஒரு நிமிஷத்துல, பிள்ளை கொண்டு உண்டான சந்தோஷம் அழிஞ்சு போயிடும், குடும்பத்தை கொண்டு உண்டான சந்தோஷம் அழிஞ்சு போயிடும், காசு கொண்டு உண்டான சந்தோஷம் அழிஞ்சு போயிடும். ஜோப்ல இருக்கு வந்து எங்க சந்தோஷம்? 1 லட்சம் ரூபாய் ஒரு நிமிஷத்துல எல்லாம் பிடிங்கி கொடுத்துட்டாண்டா, இங்க உள்ள பணம் அங்க போயிடும், அங்க உள்ள பணம் இங்க வரும். அல்லாஹ் தன்னுடைய தம்லீக்கியத்தை தன்னுடைய தஸர்ருஃபியத்துல அல்லாஹ் வச்சிருக்கான். யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது, அனுபவிச்சுக்கலாம். ஷேக் சொல்லுவாங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் உண்டாக்கி நமக்கு கொடுத்ததின் நோக்கமே நீ சொந்தம் கொண்டாடுவதற்காக அல்ல, நீ அனுபவித்துக் கொள்வதற்காகத்தான், வழங்கிக் கொள்வதற்காகத்தான். இந்த பார்வை இருந்துச்சு பொறாம வராது, இந்த பார்வை இருந்துச்சு கோபம் வராது, இந்த பார்வை இருந்துச்சு வெறுப்பு வராது, இந்த பார்வை இருந்துச்சு நமக்கு சந்தோஷம் நமக்கு வரும். இதனால்தான் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஒரு மனிதர் ஒரு இடத்தை வாங்கினார். ஒரு 10 சென்ட் இடத்தை வாங்கி, இந்த காலத்து மாதிரி, அதாவது தாசில்தார் என்ன ஆபீஸ் தாலுகா ஆபீஸ்லாம் இப்ப கிடையாது. அப்ப தாலுகா ஆபீஸ் கிடையாது. என்ன செஞ்சாரு, அந்த கலீஃபத்தில் யாரு கலீஃபாவா இருக்கிறாங்களோ, யாரு அரசராக இருக்கிறாங்களோ, சீஃப் மினிஸ்டரா யாரு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் தபால் எழுதி கைது வைக்கிறது. அந்த காலத்துல இப்ப ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிரச்சாரம்லாம் தெரியும். அந்த காலத்துல பத்திரம் ஆபீஸ் இருந்துச்சா? இல்ல. மஸ்ஜித்ல எழுதி கைது போட்டு வச்சிருப்பாங்க. அதான் அதுக்கு முன்னாடி அதான் இல்லை. மஸ்ஜிதுடைய பட்டா, மஸ்ஜிதுடைய அந்த பேப்பர்ல எழுதி மஸ்ஜிது முத்திரை குத்தி இந்த இடம் இவருக்கு சொந்தம் அப்படிதான் கொடுத்துப்பாங்க. பத்திரம் ஆபீஸ் கிடையாது. அதே போல உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்துல ஒரு இடத்த வாங்கினாரு. வாங்கிட்டு உமர் நாயகம் நேரா போயிட்டாரு. போயிட்டு பத்திரம் எழுதி கொடுங்க உமர் நாயகமேங்கிற. அப்போ உமர் நாயகம் தெரியுங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லிட்டாரு, வந்துட்டாரு, எழுதுறா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானான் ரஹீமான் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்யுங்க சொல்லிட்டு என்ன எழுதுறாங்க, இஷ்தரா ஆதா மகரூருன் மின் மகரூரின், ஒரு ஏமாந்தவன் இன்னொரு ஏமாந்தவன் இதை வாங்கிருக்கான். 2 பேருக்கு இந்த இடம் சொந்தம் கிடையாது. ஆஹா என்னடா 2 பேரும் மகரூர் இருக்காங்க, ஏமாந்தவன்ட்டாங்க, என்னையே ஏமாந்தவன்ட்டாங்க. இப்ப ஏமாத்திக்கிறாங்கல்ல, லால்பேட்டையில நிறைய நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ராமத்துல அப்படின்னு சொன்னார், இன்னொரு இடத்த வித்துப்படுறது, இன்னொரு மாதிரி பட்டா வாங்கி வித்துப்படுறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது போல இன்னொருத்தோட அல்லாஹுடைய இடங்க இது,
மௌலாவுடைய இடம் ஏன்னு சொல்லி வித்துப்படுறது. அதான் உமர் நாயகம் எழுதுறாங்க, இஷ்டரா மகரூரின் மின் மகரூரின், ஒரு ஏமாந்தம் இன்னொரு ஏமாந்தம் வாங்கியிருக்கா அப்படியா. இவர் பார்த்தாரு, முடிச்சாரு, பயந்து போய் நினைச்சாரு, யா உமர் அமீருல் முஃமினீன் ஹாதிஹி ஸதகத்துல் லக வலி தீனிக, இது உங்களுக்கு சதகாவா கொடுத்து நீங்களே வச்சீங்க அப்படின்னு போயிட்டாரு. ஏன் அப்ப ஆக யோசிக்கிறே திருக்கலிமா அல்லாஹ் நமக்கு தந்தான், அதை நாம அனுபவிச்சாங்க. அதுல பலன்கள் இருக்கு. அல்லாஹ் அதுக்கு உதாரணம் சொல்றா, எப்படி மசலு கலிமத்தின் தையீபா, மனமான கலிமாவின் உதாரணமாகிறது, ஷஜரத்தின் தையீபா, ஒரு மனமான ஒரு மரத்தை போலவாக. மரத்திற்கு அல்லாஹ் ஒப்பிட்டு பேசுகிறான். அதை சொல்லி அல்லாஹ் சொல்றான், அசலுஹா சாபித்துன், அவனுடைய வேரோ சாபித்தாக இருக்குன்னு, கல்புல சாபித்தாக இருக்கு, கல்புல அழுத்தமாக பதிஞ்சு இருக்கு. பரவுஹா ஃபிஸ் ஸமா, அவனுடைய கிளைகளும் வானலாகி இருக்கு. அதனால தான் ஒரு சூஃபி தான் கல்புல கலிமாவை பதிச்சிட்டா, கலிமாவை காத்திட்டா, அவர்களுடைய அமால்கள், அவர்களுடைய அஹ்வால்கள், அவர்களுடைய அல்வார்கள், அவருடைய முஷாஹதாக்கள் அர்ஷம் அல்லாஹ்வை தாண்டி போகும். அதனால தான் இவருடைய அமலை பத்தி மலக்கள் பெருமையா பேசுவாங்க, இவருடைய ஹாலை பத்தி மலக்கள் பெருமையா பேசுவாங்க, இவருடைய பார்வை பத்தி மலக்கள் பெருமையா பேசுவாங்க. அத்தாக்கே எந்த அளவு என்று சொன்னால், தேன் கூட்டிலே தேன் ஈக்கள் எவ்வாறு அடையவளைந்து உட்காருமோ ஒரு இடம் கூட பாக்கியாக இருக்காதோ, அந்த அளவு அந்த மகானை, அந்த மலக்குகள், ஈமானை ருசிக்கக்கூடிய மலக்குகள், இஸ்லாத்தை சுவைக்கக்கூடிய மலக்குகள் அடையவளைந்து இருப்பார்கள். முரீதல் சந்திக்கவே முடியாது, அந்த ஒரு மலக்குகள் போத்தி கொண்டிருப்பார் என்பதாய் அஹாதீஸிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த கலிமாவை பற்றி சொல்லும் பொழுது அஸ்லுஹா சாபித்துன், இதனுடைய வேர் கல்வியிலே அமர வேண்டும், அழுத்தமாக உட்கார வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபரவுஹா ஃபிஸ் ஸமா, வானலாக கிளைகள் விரிந்து கொண்டே செல்லும் என்பதை அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் சொல்றான், துஅதி உகுலஹா குல்லஹீன், ஒவ்வொரு வினாடியும் தனது கனிகளை தந்து கொண்டே இருக்கும். நம்ம பார்க்கிற மரங்கள்லாம் வினாடி ஒரு வினாடி தருமா? மாம்பழம் எப்பங்க காய்க்கும்? வெயில் காலத்துல தான் காய்க்கும். சீத்தாப்பழம் எப்பங்க காய்க்கும்? அந்த காலத்துல. அந்த சீத்தாப்பழத்துக்கு எந்த காலமும் அந்த காலம் தான் காய்க்கும். ஆப்பிள் ஒரு காலத்துல கம்மியா, ஆரஞ்சு ஒரு காலத்துல கம்மியா, ஒரு காலத்துல அதிகமாக வரும். ஆக ஒவ்வொரு பழங்களுக்கும் அல்லாஹ் ஒரு நேரத்தை அல்லாஹ் வச்சுட்டான், ஒரு காலத்தை அல்லாஹ் வச்சுட்டான். ஆனா கலிமாவுடைய பழத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது தோத்தி உக்கலஹா குல்லஹீன் பீஸினி ரப்பிஹா, ஹர் ஆன் ஹர் வினாடி ஹர் லம்ஹா, நீ எங்க இருந்தாலும் சரி ஹர் ஆன் ஹர் லம்ஹா உனக்கு அந்த கனிகளை தந்து கொண்டே இருக்கும். யோசிக்க வேண்டும். கொரோனாவை போல 1000 கொரோனா வந்தா என்ன, அதாவது கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அதாவது கனிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம மிஸ்கினுடைய மதரசா கொரோனாவில தான் நிறைய மேல் 2வது மாடிக்கு போயிடுச்சு. எங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க, எந்த வெளிநாட்டுக்கு வசூலுக்கு போக முடியாது, இவர் எங்க காசு வந்து கொரோனால எல்லாம் வெளிநாட்டு ஊருக்கு வந்தான், வெளிநாட்டுல உள்ள ஊருக்குள்ள வந்தாங்க, வேலை இல்லாம இருக்கான், இவர் எப்படி 2வது மாடி கட்டினாரு என்பதா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப எல்லாம் மறைச்சிட்டோன்னு வச்சுங்களேன். ஆகவே யோசிக்கிறேன், தோத்தி உக்குலஹா குல்லஹீன், அது கொரோனாவாக இருக்கட்டும் அல்லது மரணமாக இருக்கட்டும், எல்லா காலத்திலும் ஒரு கனிகளை தந்து கொண்டே இருக்கும். நீ வியாபாரம் செய்யாமல் போ, பிசினஸ் செய்யாமல் போ, தொழில் செய்யாமல் போ, இது கனிகளை தந்து கொண்டே இருக்கும். தோத்தி உக்குலஹா குல்லஹீன். அடுத்ததாக அல்லாஹ் ஒரு நிபந்தனை போட்டான், பீஸ்னி ரப்பிஹா, பீஸ்னி ரப்பிஹா, கலிமாவுடைய ரப்பின் அனுமதியை கொண்டு. யோசிக்கினே, நமக்கு மட்டும் தான் ரப்புன்னு நினைக்கிறோம், நம்ம தாய்க்கு ரப்புன்னு நினைக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு ரப்புன்னு நினைக்கிறோம், அல்லாஹ் ரப்பா ஆக்குறோம், தாய்க்கு அல்லாஹ் ரப்பா ஆக்கிக்கிறோம், பிள்ளைக்கு அல்லாஹ் ரப்பா ஆக்கிக்கிறோம், ஷேഖுக்கு மட்டும் தான் அல்லாஹ் ரப்புன்னு நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், இந்த கலிமாவுக்கு நான் ரப்பா இருக்கிறேங்கிறான். கலிமாவுக்கு அல்லாஹ் ரப்பா ஆக்கணுமா? ஏன் ஆக்கல? அந்த கனிகளை தரல. ஒரே கலிமா சித்திக் அக்பர் சொன்ன கலிமாத்தை நாம சொல்றோம், உஸ்மான கனி சொன்ன கலிமாத்தை நாம சொல்றோம், ஹைதர கர்ரா சொன்ன கலிமாத்தை நாம சொல்றோம். அல்லாஹ் அவர்களுக்கு உசர் செஞ்சானே, அல்லாஹ் அவர்களுக்கு சதர் செஞ்சானே, நெஞ்சங்களை விரிவாக ஆக்கினானே, ஏன் பலன்களை நாம் பெறவில்லை? என்ன காரணம்? நம்முடைய இசன் இஜாசத்தை இலாஹி, அல்லாஹ்வுடைய அனுமதி இன்னும் வரவில்லை. அந்த அனுமதியை பெறுவதற்காகத்தான், கலிமாவுடைய கனிகளிலே அல்லாஹ்வுடைய அனுமதியை பெறுவதற்காகத்தான் ஷேഖுடைய இஸ்பாத், ஷேഖுடைய இஜாசத், ஷேഖுடைய இஸ்னை நான் நாடி ஷேഖுடைய சமூகத்திற்கு வர வேண்டும். வந்தால் இஜாசத் கிடைத்தால் அது கனிகளை
கொடுத்து கொண்டே இருக்கும், தள்ளி கொண்டே இருக்கும். அந்த கனிகளை நம்மால் சமாளிக்க முடியாது. ஜாஹிரி கனிகள், பாத்தினி கனிகள், மாணவி கனிகள், ஹிஸ்ஸி கனிகள் என்பதாக பல வகையாக பிரிப்பாங்க. ஆகவே நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுக்காக அல்லாஹை கொண்டு வந்து விட்டோம், வெளியில வந்து விட்டோம். இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அல்லாஹ் நம்மள கேட்டுட்டு ரூஹெல்லாம் எடுக்கிறது கிடையாது. அல்லாஹ் நம்மள கேட்டுட்டு ரூஹெல்லாம் எடுக்கிறது கிடையாது, கேட்காமலே கொண்டு போயிடுறான். அதே போல வரும்போதும் அல்லாஹ் கேட்டுட்டு, தம்பி இந்த உலகத்துல ஒரு 80 வருஷம் பல கஷ்டங்கள்லாம் இருக்கு, காசெல்லாம் கொடுக்க மாட்டேன், வரியான் அல்லாஹ் கேட்டான்டா, வந்திருப்போமா? வந்திருக்க மாட்டோம். அதை கேட்காம அல்லாஹ் கொண்டு வந்துட்டான். என் பாவா விட்ட என்னுடைய ஷேக்கு நான் எடுத்துட்டேன். ஒருத்தர் பத்திரிக்கையில பேரை போட்டு எடுத்துட்டு வந்தாரு, அத்தா மகானாருடைய பட்டமளிப்புலால இன்னொரு மாசால ஒதுக்கிட்டாரு. யார் பேருப்பா கேட்டு போய் என்ற அனுமதி இல்லாம ஏன் என் பேரை போட்டேன்னு கேட்டாங்க. அப்ப சர்க்கார் கேட்டதுக்கு அவரு சொன்னாரு, சாஹிபே மிசா, கொஞ்சம் பரிகாசமாக பேசுவாங்க. சொன்னாங்க, சர்க்கார் போலிட்ட கேட்டுட்டா இருக்கிறோம், போலிட்ட கேட்டுட்டா இருக்கிறோம், கௌசராஜ் பேரை போடுறோம், கௌசராஜத்தை கேட்டுட்டா போடுறோம், அது மாதிரி நானும் போட்டேன் என்பதாக பரிகாசமா சொன்னாரு. நாம சர்க்காரம் சிரிச்சாங்க. ஆகவே அதே போல அல்லாஹ் நம்மகிட்ட கேட்டுட்டு இந்த உலகத்துல கொண்டு வரல, அதே போல கேட்டுட்டு இந்த உலகத்தை விட்டு கொண்டு போக மாட்டான். தக்ஷுக்கு அல்லாஹ் கொண்டு போயிடுவான். துறைமகான்கள் அப்படி போயிட்டாங்க. ஆகவே நடு மத்தியத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹை கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை, அல்லாஹை கொண்டு வந்தோம், அல்லாஹை கொண்டே போக போறோம். அதே நேரத்தில் வாழ்க்கையும் அல்லாஹை கொண்டே ஆகணும். இதுக்காக தான் அந்த ஷேக்குடைய நிஸ்பத், அவருடைய தொடர்பு நமக்கு தேவை. அல்லாஹ் ரப்ப சுல்ஜலால் இவருடைய வயசை அல்லாஹு தஆலா நீளமாக்குவானாக. அல்லாஹ்வுடைய பொருட்டால் நம்ம அனைவருடைய ஆளையும் நம்ம அனைவருடைய பார்வைகளையும் செயல்களையும் அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அடுத்தபடியாக நமது ஜமாஅத் கலீஃபா சையது சாதாத் அப்துல் கரீம் இஷா ஃபைசி ஹஜரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அலியா அல்லாஹ் தஆலா